அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் பயணம். தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பு விடுக்கும் பணியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு பகுதியாக தாயிஃபுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்றார்கள். அங்குள்ள மக்களுக்கு ஏகத்துவத்தின் பக்கம் அவர்களை அழைப்பதற்கும் தீனுல் இஸ்லாத்தை சொல்வதற்கும் அங்கு செல்லுகின்றார்கள். அங்குள்ள மிக முக்கிய தலைவர்களான சகீஃப் கிளையினர்களில் 3 நபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். நபி அவர்களின் வார்த்தைகளை அவர்கள் கேட்டுவிட்டு மூவரும் பதிலளித்தார்கள். அதில் ஒருவர் கூறினார், அல்லாஹ் உங்களை போன்ற சாதாரண நபரை நபியாக ஆக்கியிருந்தால் காபாவின் திரைச்சீலை எடுத்து அல்லாஹ்விடமே நான் முறையிடுவேன் என்பதாகும். 2வது நபர் கூறினார், உங்களை விட்டால் அல்லாஹ்விற்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா என்பதாகவும். 3வது நபர், நான் உம்மிடம் பேசவே விரும்பவில்லை, இங்கு இருந்து சென்று விடவும் என்பதாக கூறினார்கள். அத்தோடு அவர்கள் விடவில்லை, அங்கிருந்த சிறுவர்களை ஏவி விட்டு கற்களால் நபி அவர்களை அடிக்கச் சொன்னார்கள். கடுமையாக தாக்கப்பட்டார்கள் அன்பு நபி அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் தங்கள் உடலை கொண்டு அன்பு நபி அவர்களை மறைக்கின்றார்கள். என்றாலும் கடுமையான காயங்கள் ஏற்படுகின்றது நபி அவர்களுக்கு. உடன் சென்ற ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்கள் உடலில் வழியும் இரத்தத்தை துடைத்து தன்மேல் தேய்த்து கொள்கின்றார்கள். நபி அவர்கள் ஓரிடத்திற்கு சென்று அங்கு ஆசுவாசமாக அமர்ந்த பின் அல்லாஹ்விடம் முறையிடுகின்றார்கள். அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு ضعف قوتي قلة حيلتي. யா அல்லாஹ், என் பலகீனத்தையும் என் சக்தி குறைபாட்டையும் என் சாதுரிய குறைவையும் நான் உன்னிடமே முறையிடுகின்றேன். நான் அந்த மக்களுக்கு எத்தி வைத்து விட்டேன். என் பலகீனத்தின் காரணமாக அவர்கள் ஏற்கவில்லையோ, நான் சொல்லும் விதம் அவர்களுக்கு சரியான முறையில் புரியவில்லையோ என்பதாக அல்லாஹ்விடம் முறையிடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, சற்று நாம் மதிநுட்பமாக யோசித்து பார்த்தால் இந்த தாயிஃப் பயணத்தில் ஏராளமான படிப்பினைகளையும் நாம் பெறுவதற்கான செய்திகளும் நிறையவே உள்ளது. முதலில் எக்காரியத்திலும் நம் காரியங்கள் அது வெற்றியானாலும் தோல்வியானாலும் முதலில் அல்லாஹ்விடம் முறையிட வேண்டும் என்ற பாடம். நபி அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் எத்தனை உயர்வானதாக இருந்தது. ஆனாலும் தன் ரப்பிடத்திலே மிகவும் பலகீனமானவர்களாக முறையிடுகின்றார்கள். நபி அவர்களை விட யார் சிறந்த முறையில் திறமையாக பேச முடியும்? ஆனாலும் தன் திறமை குறைபாட்டால் தான் இவ்வாறு அவர்கள் ஏற்கவில்லையோ என்பதாக முறையிடுகின்றார்கள். தாயிஃப் மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லாலும் கல்லாலும் காயப்படுத்தினார்கள். ஆனாலும் அந்த மக்களை பற்றிய எந்த முறையீட்டையும் அல்லாஹ்விடம் அவர்கள் கொண்டு செல்லவில்லை. நம் வீட்டில் உள்ளவர்களோ நம் உறவினர்களோ யாராவது நம்மை சைக்கிணையாக கூட ஏதாவது சொல்லிவிட்டால் அதற்காக நாம் பெரும் கோபப்படுகின்றோம். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையான வார்த்தைகளால் ஏசிய பொழுதும் கூட அல்லாஹ்விற்காக, தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்காக சகித்து கொண்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலைகளுக்கு பொறுப்பான மலக்குகளுடன் நபி அவர்களின் முன் தோன்றி, நீங்கள் ஒரு கட்டளையிட்டால் இவர்களை இந்த 2 மலைகளுக்கிடையில் நாங்கள் நசுக்கி விடுகின்றோம் என்பதாக கேட்கின்றார்கள். கருணையே உருவான காருண்ய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த வார்த்தை
இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களின் சந்ததிகள் நிச்சயம் இஸ்லாத்தை ஏற்பார்கள். இந்த பண்புகள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்த மிக கடுமையான குணம் கொண்டவர்களை எல்லாம் மிருதுவானவர்களாக மாற்றி பண்பட்டவர்களாக, பண்புடையவர்களாக, அழகிய குணம் உடையவர்களாக ஆகுவதற்கு இந்த குணங்கள் காரணமாக இருந்திருக்கின்றது. நபி அவர்களின் தோழமையால் பண்பட்ட சஹாபாக்கள் முழு உலகத்திற்கும் சென்று மக்கள் மனங்களை வென்றார்கள். தீனுல் இஸ்லாத்தை சொன்னார்கள். அன்பு நபி அவர்களின் இணையற்ற தியாகத்திற்கு பின் நமக்கெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாம் வந்திருக்கின்றது. அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி வாழும் நற்பாக்கியத்தினை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.